எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 9 மே 2024 மற்றும் 10 மே 2024 மற்றும் 11 மே 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, அண்மைய கால வரலாற்றில் அனைத்து பனிப்பாறைகளையும் இழந்த முதல் நாடு எது? அண்மைய கால வரலாற்றில் அனைத்து பனிப்பாறைகளையும் இழந்த முதல் நாடு வெனிசுலா. சர்வதேச அளவில் அனைத்து நாடுகளிலிருந்தும் வர்த்தக காரணங்களுக்காக திரும்பப் பெறுவதாக அறிவித்த கரோனா தடுப்பூசியின் பெயர் என்ன? சர்வதேச அளவில் அனைத்து நாடுகளிலிருந்தும் வர்த்தக காரணங்களுக்காக திரும்பப் பெறுவதாக அறிவித்த கரோனா தடுப்பூசியின் பெயர் என்ன? கோவிஷீல்டு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக கிரீஸில் ஏற்றப்பட்ட தீபம் பிரான்சின் மார்சியல் நகரை எப்போது வந்தடைந்தது? பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக கிரீஸில் ஏற்பட்ட தீபம் பிரான்சின் மார்சியல் நகரை எப்போது வந்தடைந்தது? 8 மே 2024. எந்த இரு நாடுகளிடையே பரஸ்பர எதிர்கால வளர்ச்சிக்கான ஒப்பந்தம் 8 மே 2024 கையொப்பமானது? சீனா மற்றும் செர்பியா. 2024 ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது பெற்ற நடிகர் யார்? 2024 ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது பெற்ற நடிகர் யார்? விஜயகாந்த். மறைந்த முன்னாள் நடிகர் விஜயகாந்த். 2024 ஆண்டுக்கான 10ஆம் வகுப்பு தேர்வில் 97.31% வெற்றியுடன் எந்த மாவட்டம் தமிழ்நாடு மாநிலத்தில் முதலிடம் பிடித்தது? 2024 ஆண்டுக்கான 10ஆம் வகுப்பு தேர்வில் 97.31% வெற்றியுடன் எந்த மாவட்டம் தமிழ்நாடு மாநிலத்தில் முதலிடம் பிடித்தது? அரியலூர். நெதர்லாந்து தடகள போட்டிகள் 2024 100 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? நெதர்லாந்து தடகள போட்டிகள் 2024 100 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? ஜோதி யாராஜி. நிலவில் ஆய்வு மேற்கொள்வதற்காக சீனாவின் சாங்கே 6 விண்கலத்தில் அனுப்பப்பட்ட ஐக்யூப் கமர் என்ற செயற்கைக்கோள் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? பாகிஸ்தான். இந்திய கடற்படையின் புதிய பணியாளர்கள் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? இந்திய கடற்படையின் புதிய பணியாளர்கள் தலைவராக பொறுப்பேற்றவர் சஞ்சய் பல்லா. புதுதில்லியில் கனிஷ் பிதேஸ் இந்தியா நிறுவனத்தின் பதிவு அலுவலகத்தை திறந்து வைத்தவர் யார்? வி.எல். காந்தராவ். அடுத்து, கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளத்தில் நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் வல்லமை கொண்ட 8வது கப்பல் உருவாக்கும் பணி எப்போது தொடங்கியது? கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளத்தில் நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் வல்லமை கொண்ட 8வது கப்பல் உருவாக்கும் பணி எப்போது தொடங்கியது? 10 மே 2024. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் யாருடைய பிறந்த நாளன்று சர்வதேச செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் யாருடைய பிறந்த நாளன்று சர்வதேச செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது? ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். 2024 மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகின? 65.68%.
அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தை உறுப்பினராக சேர்க்கும் தீர்மானத்துக்கு ஆதரவாக எத்தனை நாடுகள் வாக்களித்தன? ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தை உறுப்பினராக சேர்க்கும் தீர்மானத்துக்கு ஆதரவாக எத்தனை நாடுகள் வாக்களித்தன? 153 நாடுகள். ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தை உறுப்பினராக சேர்க்கும் தீர்மானத்துக்கு எதிராக எத்தனை நாடுகள் வாக்களித்தன? 23 நாடுகள். 23 நாடுகள். ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தை உறுப்பினராக சேர்க்கும் தீர்மானத்துக்கு எத்தனை நாடுகள் ஓட்டெடுப்பில் பங்கேற்கவில்லை? ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தை உறுப்பினராக சேர்க்கும் தீர்மானத்துக்கு எத்தனை நாடுகள் ஓட்டெடுப்பில் பங்கேற்கவில்லை? 10 நாடுகள். ஐநா சபையில் மொத்தம் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன? ஐநா சபையில் மொத்தம் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன? 193 நாடுகள். அடுத்து அமர் ஷெராவத் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? அமர் ஷெராவத் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? மல்யுத்தம். மல்யுத்தம். சமீபத்தில் காலமான வர்கீஸ் கோஷி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான வர்கீஸ் கோஷி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? செஸ். செஸ். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 9, 10, 11 மே 2024 ஆகிய 3 தினங்களுக்குரியது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.